எதுக்குடா இவர் வந்து விஷம் குடிச்சாரு, என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா, ஒரு 3 பேரை சொல்றாரு. நான் செத்துட்டேன்னா அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி 3 பேரை சொல்றாரு. என்னோட மரணத்துக்கு முதல் காரணம் திருச்சி டாஸ்மார்க்கை சேர்ந்த பிஎம் அக்கௌண்ட்ஸ் அர்ஜுன் மற்றும் பிடபிள்யூடி இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன், இந்த பிடபிள்யூடி ரைட்டர் அரவிந்த் எல்லாம் தான் காரணம். இதில் நல்ல சுகபோகமாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா உயர் அதிகாரிகள், காவல்துறையினர், அங்கே இருக்கிற கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் இருக்கிற வரைக்கும் அரசியல்வாதிகள். குறிப்பாக இந்த 3 தரப்புகளுமே நல்லபடியாக சுகபோகமாக வாழ்கிறாங்க. இங்கே பாதிக்கப்படுறது யாருன்னா, வேலன் ஹாஸ்பிட்டலுக்கு கீழே வந்து என்கிட்ட பணம் வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கு உண்டான வீடியோ என் ஃபோனில் இருக்குது. நான் ஃபோனுக்கு இருக்குது, நான் ஒய்ஃபுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ ஆதாரமாக எடுங்க. அதுவும் இல்லாமல் டாஸ்மார்க்கில் நிறையா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஎம், ஏஎம், ஜேபி, எஸ்ஆர்எம்லாம் ஒன்றும் அளவுங்களே அதிர்ட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் காசு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் காசு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாலகிருஷ்ணன் வெளியே வீடியோவாக போட்டுட்டாங்க. இன்னும் எத்தனை பாலகிருஷ்ணன் இன்னும் வீடியோவாக போடாமல் இதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க, எத்தனை பேர் செத்தாங்கன்னே கூட தெரியல. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். டாஸ்மாக் விவகாரத்தை பற்றி நான் சொல்லணும்னு இருந்தேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டு இருந்தது. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருச்சி தென்னூர் அந்த உழவர் சந்தை பக்கத்தில் வந்து ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது. அந்த டாஸ்மாக் கடையினுடைய விற்பனையாளராக இருக்கக்கூடியவர் தான் பாலகிருஷ்ணன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 20/5 அதாவது முந்தானத்து விஷம் குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அவரை உடனடியாக காப்பாற்றிட்டு போய் அவரை வந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. சிகிச்சையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்குடா இவர் வந்து விஷம் குடிச்சாரு, என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா, ஒரு 3 பேரை சொல்கிறார். நான் செத்துட்டேன்னா அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி 3 பேரை சொல்கிறார். ஒன்று அக்கௌண்ட்ஸ் ஏஎம் அப்படின்னு சொல்லி எம் அர்ஜுன் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேரை குறிப்பிடுறாரு. அதே போல் பிடபிள்யூடி இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் இவருடைய பேரையும் குறிப்பிடுறாரு. பிடபிள்யூ ரைட்டர்னு சொல்லி சொல்கிறாரு அரவிந்த் அப்படிங்கிற 3 பேரை குறிப்பிட்டு, நான் செத்துட்டேன்னா அது காரணம் இவங்க 3 பேர் தான் அப்படிங்கிறாரு. அவர் ஒரு 4 நிமிஷம் வீடியோ பேசியிருக்கிறார். அதையும் நீங்கள் பாருங்கள். நல்லா தான் தொழில் பண்ணிக்கிறீங்க, அமைதியாக தான் தொழில் பண்ணிக்கிறீங்க. கண்டினியூவாக மாதம் 50,000 சொல்லி கேஸு போட்டு எப்படி தொழில் பண்ணுறேன் பார்க்குறேன், என்ன செய்கிறேன் பார்க்க. கேஸுக்கு நான் அவனை காலி பண்ணாமல் விட மாட்டேன். வேலை செய்கிறவங்களாம் மிரட்டி, நீ அவன்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னா அவனை பிண்டாஸ் போட்டு விட்டுருவான், அது போட்டு விட்டுருவான், இது போட்டு விட்டுருவான்னு சொல்லி கண்டினியூவாக மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. அதில் கூடுதலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வழக்கமாக வந்து இவங்க மாமூல் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, வெளிப்படையில் லஞ்சம் வாங்குறாங்க. பிடபிள்யூடி இன்ஸ்பெக்டருக்கு மட்டும், அந்த பாலகிருஷ்ணனுக்கு மட்டுமே மாதம் 1,18,000 லஞ்சமாக போய்கிட்டு இருக்குது. இது பத்தலைன்னு சொல்லி மேற்கொண்டு அவர் வந்து லஞ்சம் கேட்குறதாகவும், தொடர்ச்சியாக இந்த டிடிலாம் நீ கொடுக்கலன்னா அவங்க கடைக்கு மேலே நாங்கள் கேஸ் போட்டுருவோன்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னும், ஆல்ரெடி ஒரு 3 கேஸை வேறு போட்டிருக்காங்க. என்னால் முடியல, என்னால் இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தே என்னால் டாஸ்மாகில் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த சிவகங்கை அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள்லேயே ஏகப்பட்ட இல்லீகல் பார்லாம் இருக்குது. அந்த பார்லேயும் அவங்க காசு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது இல்லீகலாக நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியதான் செய்யுது. ஆனால் தொடர்ச்சியாக என்னை டார்கெட் பண்ணி இவங்க வந்து என்னை படாத பாடுபடுத்துகிறாங்க. மாதத்துக்கு மட்டுமே இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு போகக்கூடிய பணம் 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து ஒரு லஞ்சமாகவே வாங்கிட்டு இருக்காங்க இந்த காவல்துறையினர், இந்த உயரதிகாரிகள் எல்லாமே. இது பத்தலண்டு மேலும் என்னை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. பணம் வாங்கி ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணா, இன்னொரு பக்கம் கூடுதலாக பணம் கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, இதனால் நான் தற்கொலை பண்ண போகிறேன்னு சொல்லி விஷம் குடிச்சிருக்கிறாரு இந்த பாலகிருஷ்ணன். இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் இப்போவும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த டாஸ்மாக்னு எடுத்துக்கிட்டாலே பல பிரச்சனைகள் இதில் இவர் சொல்கிற அந்த 4 நிமிஷம் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே பல்வேறு அவர் சொன்ன குறிப்பிட்ட விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே பல்வேறு கேள்விகள் நமக்கு வரும். இது இல்லாமல் டிஎம், அக்கௌண்ட்ஸ் ஏஎம் அர்ஜுன் இருக்காரு. அவர் எல்லா இடத்துலையும் என்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இருக்காரு. ஃபுல்லாக பணம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மாதம் பணம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் டெண்டர் அப்போ 1,4 லட்ச ரூபா பணம் வாங்கினேன். அந்த பணமும் நான் கொடுத்தேன். யார்ட்டையும் நான் வசூல் பண்ணலை, ஒன்றரை செய்யலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் வேணுக்குன்னு என்னோட கடைகளை மட்டும் 6 கடைகளை மட்டும் டிடி கொடுக்கல, க்ளோசிங் ஆர்டர் போட்டு நான் நடுத்தரு பண்ணி நிப்பாட்டிடுவேன், முடிஞ்சா நீ பண்ணிக்கோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. ஆஃபீஸ் பண்ணாங்க, பேசினாங்க, டிஎம்மும் பேசினாங்க, ஏஎம்மும் பேசினாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன மாதிரி விடை கொடுக்க போகுது இந்த அரசுங்கிறது தெரியல. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு பக்கம் வந்து கடையில் விற்பனை செய்யக்கூடியவங்க பாதிக்கப்படுறாங்க, ஒரு பக்கம் வாங்குறவங்க வந்து கூடுதலாக காசு கொடுத்து வாங்கி அவங்க ஒரு பக்கம் பாதிக்கப்படுறாங்க. இதில் நல்ல சுகபோகமாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா உயர் அதிகாரிகள், காவல்துறையினர், அங்கே இருக்கிற கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் இருக்கிற வரைக்கும் அரசியல்வாதிகள். குறிப்பாக இந்த 3 தரப்புகளுமே நல்லபடியாக சுகபோகமாக வாழ்கிறாங்க. இங்கே பாதிக்கப்படுறது யாருன்னா
பாமர மக்களும் அதே போல் இந்த மாதிரி இந்த விற்பனையாளர் மாதிரி இருக்காங்க இல்லையா, இந்த லஞ்சம் கொடுத்தே அவங்க அழிஞ்சு போகிறாங்க பாருங்க. இதில் லஞ்சம் கொடுக்குற என்ன பிரச்சனைனா, அவங்க வட்டிக்கு வாங்கி வேறு லஞ்சம் கொடுத்துருக்கிறாருன்ற மாதிரியெல்லாம் அவர் குறிப்பிட்றாரு. அந்த வட்டியவே என்னால் கட்ட முடியல, இவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குன்னு தெரிஞ்சு வந்து அப்பப்போ வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, மறுபடியும் காசு கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மாதம் போகிற காசு பத்தாதுன்ட்டு இன்னும் கூடுதலாக வேறு கேட்குறாங்கன்னு சொல்லி பல பிரச்சனைகளை வந்து அடிக்கோடிட்டு காட்டுறாரு அவர். அவர் சொன்ன பிறகு தான் அவர் வந்து தற்கொலை முயற்சியும் எடுத்திருக்கிறாரு. அவரை வந்து மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. இப்போ ஒரு பாலகிருஷ்ணன் வெளியே வீடியோவாக போட்டுட்டார். இன்னும் எத்தனை பாலகிருஷ்ணன் இன்னும் வீடியோவாக போடாமல் எத்தனை பேர் இதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க, எத்தனை பேர் செத்தாங்கன்னே கூட தெரியல. உழைச்சி சம்பாதிக்கிற நாங்கள் வந்து சாவணும், இவங்கெல்லாம் வந்து ஊதாரிதனமாக எல்லாமே உழைச்சி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியல. எல்லாம் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எங்களெல்லாம் விட்டுவிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பிரச்சனையா? ஏற்கனவே நம்ம டாஸ்மாக் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நேற்று ஒரு வீடியோ போட்டோம். அதே போல் தொடர்ச்சியாக பல வீடியோக்களை நம்ம போட்டுட்டு தான் இருக்கும். டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இடி ரெய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அமலாக்கத்துறை என்னென்ன மாதிரியான சோதனைலாம் செஞ்சுருக்கு, யாருடைய பேரெல்லாம் இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பல விஷயங்களை போட்டிருந்தோம். இன்றைக்கி உச்சநீதிமன்றம் போய் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு தடை வாங்கியிருக்கிறாங்க திமுக அரசு. இந்த டாஸ்மாக் விவகாரத்தை இப்போதைக்கு விசாரணை செய்யக்கூடாது, நீங்கள் தனிநபர் விசாரிக்கிறது ஓகே, ஆனால் ஒரு நிறுவனத்தை நீங்கள் எப்படி விசாரிப்பீங்க, இது தனிநபருடைய உரிமை மீறல் மாதிரியில் இருக்குது, இது உரிமை மீறல் அப்படிங்கிறாங்க. அதே போல் நேற்று நம்ம குறிப்பிட்டது போல் இந்த கூட்டாக சேர்ந்து கொள்ளையடிக்கிறீங்க, அப்புறம் கூட்டாட்சி தத்துவம் பேசுகிறீங்கன்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் வருது, நம்ம மேற்கோள் காட்டணும் இல்லையா? அதையே தான் உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அதாவது இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமலாக்கத்துறை செயல்படுதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் அப்படி செயல்படுதுன்றது நமக்கு தெரியல, என்ன காரணத்துக்காக அப்படி தடை விதிக்கப்பட்டதுன்னு தெரியல. இதை இன்னைக்கு திமுகவினரும் திமுகவோட ஐடிவிங்களில் வந்து சமூகத்தில் பலரும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்எஸ் பாரதி இது மிகப்பெரிய சம்மட்டியடி பாஜக இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்குன்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாரு. இது நிரந்தர தடை கிடையாது, இது வந்து இடைக்கால தடையாகத்தான் பார்க்கப்படுமே தவிர, ஏன்னா இந்த விடுமுறை முடிஞ்ச பிறகு மறுபடியும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரதான் போகுது. பாதிக்கப்பட்டவர்கள் அதே போல் பாதிப்பை ஏற்படுத்தினவங்க யாரெல்லாம் இங்கே தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போனதாக சொல்லப்படுறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் மாட்ட தான் போகிறாங்க. ஸ்கெட்சு இருக்குது ஒருத்தருக்கு. அப்படி இந்த விஷயத்தில் யார் எதிர்கட்சியினரும் அதே போல் பல அரசியல் விமர்சனம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு தாங்க, ஸ்கெட்சு இருக்கிறது கன்ஃபார்ம் தான் சின்னவருக்கு. ஆனால் தடை வாங்கினது ஒரு ஒரு மூச்சு கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம், ஆனால் பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி விஷயங்களும் சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனை முடியறதுக்குள்ளே இன்னும் என்னென்ன மாதிரியான புது பிரச்சனைகள்லாம் முளைச்சி வரப்போகுதுங்கிறது தெரியல. ஒரு பக்கம் டாஸ்மாகுடைய பிரச்சனை, இன்னொரு பக்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாதிரியான பாவப்பட்ட பெண்களுடைய பிரச்சனை சொல்லி பல பிரச்சனைகள் திமுக அரசுக்கு எதிராக வந்து நிற்கிறது. இதையெல்லாம் எப்படி திமுக அரசு சமாளிக்க போகிறது, இந்த ஐடிவிங்க வச்சு எப்படியெல்லாம் மடைமாற்ற போகிறார்கள் தெரியல அப்படின்னு சொல்லியும் விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.